60ஆம் அவருடைய தந்தையின் 60ஆம் விழாவுக்கு நான் சென்ற பொழுது ஐயா அவர்கள் தலைமையிலே ஒரு பட்டிமன்றம் நடந்தது. அப்பொழுது அந்த சோசோமி என்பதற்கு சொல்லுக்கு சொல் வீடும் சுந்தரம் என்று அவரை பற்றி பெருமையாக சொல்வார்கள். அப்படி இரவிலே நாங்கள் எல்லாம் உட்கார்ந்து என்ன தலைப்பு வைப்பது என்றெல்லாம் பேசி முதலிலே ஒரு தலைப்பு வைத்து சட்டை பையா சாவி கொத்தா என்று சொன்ன பொழுது அந்த ஆட்சி வந்து சொன்னாங்க, என்ன தலைப்பு வச்சிருக்கேன்னு கேட்டார். சட்டப்பையா சாவி கொத்தான்னாங்க. என்னத்துக்கு இதை வைக்கிறீங்க, கொண்டு வம்பையா, அதை வைக்காதீங்க, வேறு யாராவது வைங்க அப்படின்னு சொன்ன உடனே ஐயா அவர்கள் இந்த தலைப்பை மாற்றி கண்ணதாசன் கவிதைகளிலே மிஞ்சி நிற்பது காதலா அல்லது தத்துவமா என்ற தலைப்பிலே மிகப்பெரிய அருமையான ஒரு பட்டிமன்றம் நான் கேட்டிருக்கிறேன். என்னுடைய அண்ணன் புலவர் வில்லாளன் என்று சிவகங்கை சேர்ந்தவர் நான். அவருக்கெல்லாம் நன்கு அறிமுகமானவர். நேரத்தை நான் வீணடிக்காமல் அடுத்து நான் இந்த நகரத்தாரை பற்றி ஒரு கவிதை இங்கே பாட இருக்கிறேன். அதற்கு முன்னால் ஐயா சோசோமி அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். பெருமக்கள், தாய்மார்கள், மணமக்கள், மணமக்களுடைய தந்தையார், தாயார் ஆகிய எல்லாருக்கும் நம்முடைய மனங்கனிந்த வணக்கங்கள், வாழ்த்துக்கள். இன்னைக்கு திருச்சிராப்பள்ளியிலே இந்த கல்யாணம் நிகழ்கிறது. மணமக்களுடைய பெற்றோர்கள் நம்முடைய வாழ்த்துக்கும் பாராட்டுக்கும் உரியவர்கள். நம்முடைய கண்டனூரை சேர்ந்த அண்ணாமலை செட்டியார் அவர்கள் பேத்தி கண்ணப்ப செட்டியார் சிவகாமி ஆட்சியினுடைய மகள் மீனாட்சி கண்ணப்பன் அவர்களுக்கும், நாகர்கோயில் தங்கமணி அவர்களது மகன் வழி பேரன் சின்னப்பர் அவர்களது மகள் வழி பேரன் மோகன் அவர்களுடைய திருக்குமாரர் டாக்டர் ஜெய் மோகன் அவர்களுக்கும் நிகழக்கூடிய இந்த திருமணத்திலே கலந்து கொண்டு வாழ்த்துவதற்கு நாம் எல்லோரும் மகிழ்ச்சியோடு வந்திருக்கிறோம். நீங்கள் எல்லாம் தனித்தனியா வாழ்த்த முடியாதுங்கிறதுக்காக உங்கள் சார்பில் நான் வாழ்த்த இருக்கிறேன். அவர்களையெல்லாம் மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறோம். அந்த காலத்திலே திருஞான சம்பந்தர் வாழ்த்தினார், மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம், நல்லா இருக்கலாம் வாழ்க்கையில அப்படின்னு வாழ்த்துறது. இதுதான் வாழ்க்கையில காலையில எந்திரிச்ச உடனே நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைச்சா நல்லா இருக்கும். அதுதான் இது ஒரு ஆட்டோ சஜஸ்டிவ் மெத்தடுன்னு பேரு. மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று மகிழ்ச்சியோடு வாழ்த்துகிறோம். அந்த காலத்துல காங்கிரஸ் கூட்டம் நடக்குமா, அதாவது சுதந்திர போராட்டத்துக்கு முன்னால காங்கிரஸ் கூட்டத்துக்கு ஆள் சேர்க்கிறதுக்காக மேடையில காமராஜரும் சின்ன அண்ணாமலையும் கொஞ்சம் பேசி தம்கெல்லாம் அடிச்சு கூட்டம் சேர்ப்பாங்களாம். அதுக்கப்புறம் காங்கிரஸ் கூட்டம் நடக்குமா. புரியுதா உங்களுக்கு நான் சொல்றது? அது மாதிரி அடுத்தாப்புல ஒரு பெரிய பட்டிமண்டபம் இருக்கு. சாலமன் பாப்பையா அவர்கள், நம்முடைய ராஜா அவர்கள், பாரதி பாஸ்கர் அவர்கள், அதுக்கு முன்னால தமுக்கடிக்கிற காமராஜ் பண்ண வேலையை பண்றதுக்கு நான் உட்கார்ந்து இருக்கிறேன். இது ரொம்ப முக்கியமான வேலை. அவர்களுக்கு நம்முடைய பாராட்டுக்கள். குற்றாலத்துல குளிக்க போயிருப்பீங்க. முதல்ல மெயின் ஃபால்ஸ்ல போய் நிக்க மாட்டாங்க, கொஞ்சம் குளிரா இருக்கும், ஓரத்துல நிற்பாங்க. கொஞ்சம் அந்த தண்ணி உடம்புல படுதான்னு பார்ப்பாங்க. அதுக்கு சாரல்னு பேரு. மேல சாரல், கீழே தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா படும். நல்லா பட்டதுக்கு அப்புறம் நடுவுல மெயின் ஃபால்ஸ்ல போய் குளிப்பாங்க. அந்த ஓரத்துல நின்று குளிக்கிற மாதிரி இப்ப கொஞ்ச நேரத்துக்கு நம்முடைய வாழ்த்துறையை கேட்டுக்கொண்டிருக்க போகிறீர்கள். மெயின் ஃபால்ஸ் இனிமேத்தான் மூணு மெயின் ஃபால்ஸ் இனிமேத்தான் வரப்போகிறது. எல்லாருக்கும் நம்முடைய வாழ்த்துக்கள். ஒரே ஒரு செய்தி மட்டும் சொல்றேன். எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை மணமக்களை வாழ்த்துவது. அந்த காலத்துல சங்க இலக்கியத்துல ஒரு நிகழ்ச்சி வருது. நான் பாட்டெல்லாம் சொல்லல, நல்ல கூட்டம் நல்லா கேட்குறீங்க. நான் பாட்டு சொல்லல, கருத்து மட்டும் சொல்றேன். ஒரு ஆண் யானையும் பெண் யானையும், கணவனும் மனைவியும், ரெண்டும் அப்படி ஒன்னு இடிச்சுக்கிட்டே சந்தோஷமா வருது. திடீர்னு ரெண்டுக்கும் தாகம் வருது, தண்ணி வேணும். எங்கேயாவது தண்ணி கிடைச்சா தேவையா அப்படியே பார்க்குது.
ஒரு சின்ன குட்டை. குட்டை என்ன தெரியுமோ? இந்த தண்ணி கிடக்கிற இடத்துக்கு தமிழன் நிறைய பேர் வச்சான். உப்பு தண்ணி நிறைய கிடந்தா கடல்னு பேரு, நல்ல தண்ணி நிறைய கிடந்தா ஏரின்னு பேரு, ஓடிக்கிட்டு இருந்தா ஆறுன்னு பேரு, ஊத்து இருந்தா கிணறுன்னு பேரு, மனுஷன் குடிச்சா குளம்னு பேரு, மாடு குடிச்சா குட்டைன்னு பேரு. ஒரு அம்மாவை பார்த்தேன், உங்க வீட்டுக்காரர் எங்க போயிருக்கிறாருன்னு கேட்டேன். குட்டைக்கு குளிக்க போயிருக்கிறாருன்னுச்சு. புரிஞ்சுக்கிட்டேன். மனுஷன் குளிச்சா குளம், மாடு குளிச்சா குட்டை, உண்ணத்தக்க தண்ணீர் இருந்தா ஊருணி, சுத்தி வர மரங்கள் இருந்தா பொய்கை. தமிழ் தண்ணி கிடக்கிற இடத்துக்கு தமிழன் இத்தனை பேர் வச்சிருக்கான். நல்ல கையை தட்டலாம். இது எனக்கு இல்ல கைதட்டு, பேர் வச்ச தமிழனுக்கு. இந்த கைதட்டு பேர் வச்ச தமிழனுக்கு. எதுக்கு சொல்ல வந்தேன்? குளம், குட்டை, ரெண்டு யானையும் வருது. ஒரு சின்ன குட்டை, தண்ணி கொஞ்சம் போல கிடக்கும். ரெண்டு யானைக்கும் தாகம். இதுவும் தும்பிக்கையை வச்சது, அதுவும் தும்பிக்கையை வச்சது. குடிக்கணும். ரெண்டும் குடிக்கிறாப்புல தெரியுது, குடிக்கல. தங்க வாழ்க்கை ரகசியம். ஆண் யானை என்ன நினைச்சது? இந்த தண்ணிய நான் குடிச்சிட்டா அவளுக்கு கிடைக்காது, இருக்க தண்ணி கொஞ்சம் தானே, அதனால அவளுக்கு நம்ம விட்டு கொடுப்போம். ஆனா நான் குடிக்கலன்னா அவ குடிக்க மாட்டான். நான் குடிக்கிறாப்புல பாசாங்கு பண்றேன், அவ குடிக்கட்டும். யாரு? ஆண் யானை. பெண் யானை என்ன நினைச்சது? அவர் தான் அவசரப்பட்டவர், பாவம், தாங்க முடியாது, அவர் குடிக்கட்டும், நான் குடிக்கிறாப்புல பாசாங்கு பண்றேன். ஆக ரெண்டு யானையும் பாசாங்கு பண்ணிடுச்சு. ரெண்டு யானையும் தண்ணி குடிக்கல, ஆனால் தாகம் அடங்கி விட்டது. புரியுதா புரியலையா? இதுதான் வாழ்க்கையின் ரகசியம். கணவனுக்காக மனைவியும் மனைவிக்காக கணவனும் எப்பொழுது விட்டு கொடுத்து வாழத் தொடங்குகிறார்களோ அந்த வாழ்க்கை தான் இறைவன் கர்த்தர் சிவபெருமான் தீர்மானித்து கொடுத்த வாழ்க்கை. மனைவி அமைவதெல்லாம் இறைவன் கொடுத்த வரம். நான் அந்த பிள்ளைகளை அதை சொல்லித்தான் வாழ்த்துகிறேன். பொருந்திய தேசம் புகழும் பொறையும் திருந்திய இன்பமும் செல்வமும் சேர அவர்கள் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட திண்டோள் மணிவண்ணன் அருளால் நல்ல குழந்தைகளை பெற்று வாழ்க என்று முதல்ல மணமக்களை வாழ்த்துகிறேன். அடுத்த செய்தி தெரியுமா உங்களுக்கெல்லாம்? இந்த கைய நல்லா இப்படி தட்டுனா ஹார்ட் அட்டாக்கே வராது. புரியுதோ? ஆமா, எனக்கு ஒரு டாக்டர் சொல்லி கொடுத்தாரு, மாடியில நின்று காலையில கையை தட்டுங்க சார்னாரு. நான் எதுக்கு மாடிக்கு போறேன்? நாலு கூட்டத்தில் போய் பின்னால நின்று கையை தட்டிட்டு போறேன், அவ்வளவு தானே. ஒரு செய்தி சொல்றேன். அந்த காலத்துல ஒரு ராஜா, ஒரு நாள் ராஜா மந்திரியை கூப்பிட்டான். மந்திரி, நம்ம ஊர்ல பெண்டாட்டி பேச்ச கேட்காதவன் யாராவது உண்டா? நம்ம ஊர்ல எல்லாம் பெண்டாட்டி பேச்ச கேட்கிறவன். அது நல்லதா கெட்டதாங்கிறத கடைசியா சொல்றேன். நம்ம ஊர்ல பெண்டாட்டி பேச்ச கேட்காதவன் யாராவது உண்டா? மந்திரி யோசிக்கிறாரு, தெரியல. மகாராஜா நாளைக்கு ஒரு ஏற்பாடு பண்ணுவான். என்ன? எல்லாரையும் வர சொல்லுவான். யாரு பெண்டாட்டி பேச்ச கேட்காதவனோ அவனுக்கு ஒரு பரிசு கொடுப்பான். எல்லாரையும் வர சொல்லுவான். மறுநாள் 1000 பேர் வந்துட்டான். 2000 1000 குடும்பம், 1000 ஆண்கள், 1000 பேர் வந்தாச்சு. மகாராஜா என்ன சொன்னாரு? மனைவி பேச்ச கேட்காதவனெல்லாம் வலது பக்கம் வா, மனைவி பேச்ச கேட்கிறவனெல்லாம் இடது பக்கம் வா. அத்தனை பேரும் இடது பக்கம் வந்துட்டேன். எல்லாம் கேட்கிறேன். ஒரே ஒருத்தன் அந்த பக்கம் வந்து நின்ன. மகாராஜாவுக்கு சந்தோஷம். சே, நம்ம ஊர்ல ஒரு ஆம்பளை இருக்காண்டா, மனைவி பேச்ச கேட்காதவன். என்னையா ஆச்சரியமா இருக்கு, நீ கேட்க மாட்டியா? அதை ஏன் கேட்கிறீங்க மகாராஜா?
நான் வர்ற போதே எங்க வீட்டுக்காரி சொல்லிவிட்டா, கூட்டமா நிக்கிற பக்கத்துல சேராதே, தனியா நில்லுன்னு சொல்லிவிட்டா, அதான் தனியா வந்து நிக்கிறேன். ஆனா மகாராஜாவுக்கு ஒரு சந்தோஷம். என்ன, அட ஒருத்தனாவது தனியா வந்து நின்னான்ல, அவனுக்கு ஒரு பரிசு கொடுக்கணுமா இல்லையா? இங்க வா, உனக்கு என்ன பரிசு வேணும் கேள். சும்மா கேளு. மகாராஜா சொல்லு, அவளை போய் கேட்டுட்டு வரேன். புரியுதா? நல்ல சரியான சபை, நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்க. அவளை போய் கேட்டுட்டு வரேன். சரி போ. பொண்டாட்டிட்ட வந்தான். இந்த வரு மகாராஜா அப்படி சொன்னாரு, நான் என்ன கேட்க? பொண்டாட்டி சொன்னா, வர்ற தீபாவளி அன்னைக்கு இந்த ஊர்ல எல்லா விளக்கும் அணைஞ்சிருக்கணும், நம்ம வீட்டுல மட்டும் விளக்கு இருக்கணும், கேட்டுக்கிட்டு வா. என்ன சொல்ற? ஆமா சரி தாயே, நீ சொன்னா சரி. ராஜாட்ட போனான். தீபாவளி அன்னைக்கு நம்ம வீட்டுல தவிர எல்லா வீட்டிலையும் விளக்கு அணையணும், நம்ம வீட்டில் தான் விளக்கு எரியணும் காலையில 4 மணிக்கு. சரின்ட்டாரு ராஜா. தீபாவளி வந்துடுச்சு. எல்லா வீடும் இருட்டடிச்சு கிடக்கும். இவங்க வீட்டில் மட்டும் பளிச்சுன்னு விளக்கு, ஒளிவளர் விளக்கு எரியுது. காலையில 4:30 மணி. யாரோ கதவை தட்டுறாங்க. இந்த மனைவி, யாரது? நான் மகாலட்சுமி வந்திருக்கிறேன். ஏன் இந்த வீட்டுக்கு வந்த? எல்லா வீடும் இருட்டா கிடக்கு, இந்த வீடு தான் வெளிச்சமா கிடக்கு. வெளிச்சம் உள்ள இடத்துல தான் ஐயா மகாலட்சுமி இருப்பா, காடஸ் ஆஃப் வெல்த். அதான் இங்க வந்திருக்கேன். ஓ அப்படியா? சரி, இந்த வீட்டுக்கு நீ மகளா வந்திருக்கிறியா மருமகளா வந்திருக்கிறியா? அவ சொல்றா, மகளா வந்திருக்கிறேன். அப்படின்னா கதவை திறக்க மாட்டேன். ஏன்? நீ இன்னொரு வீட்டுக்கு போயிடுவேன். அப்படியா? சரி, மருமகளா வந்திருக்கிறேன். அப்படியா? வலது காலை எடுத்து வச்சு உள்ளவா. இன்னைக்கு நாகர்கோவிலை சேர்ந்த அந்த குடும்பத்தாருக்கு ஒரு மகாலட்சுமி மருமகளாக வருகிறாள். இப்ப சொல்லுங்க, மனைவி பேச்ச கேட்கலாமா கேட்க வேண்டாமா? ஒரு ஒப்பீனியன், அதை சொல்லுங்க. அவர் தான் பொழைக்க தெரிஞ்சவர். மனைவி பேச்ச கேட்கலாம், சந்தோஷமா கேட்கலாம். அதுக்கெல்லாம் கொடுத்துல வைக்கணும். கண்ணதாசன் அழகா சொல்லுவார், மனைவி தாண்டா வாழ்க்கையில எல்லாம், அவ தாண்டா எல்லாம். இன்னைக்கு அந்த குடும்பத்திலே அந்த மனநாள் நிகழ்கிறது, அவர்களை வாழ்த்துகிறோம். இரண்டாவது ஒரு செய்தி, இங்கே 3 புத்தகங்கள் எனக்கு முன்னாலே இருக்கு. இந்த 3 புத்தகங்களும் இங்கே விற்பனைக்கு வைத்திருக்கிறார்கள். இந்த குடும்பத்தை சேர்ந்த பெருமக்கள், நம்முடைய கண்டனூரை சேர்ந்த கண்ணப்பன் அவர்கள், சிவகாமி அவர்கள் 2 பேரையும் வாயார வாழ்த்துகிறோம், பாராட்டுகிறோம். ஏன் ஏன்னு தெரியாம கையை தட்டப்படாது இல்ல. ஏன் வாழ்த்துறோம்? ஏன் தெரியுமா? கல்யாணத்துக்கு வந்தா எல்லாருக்கும் சாப்பாடு போடுவாங்க. இவங்க அன்னதானத்தோட ஞானதானமும் பண்றாங்க. இந்த புத்தகம் படிக்கிறதுக்கு என்ன பேரு? ஞானதானம், அறிவு. இந்த பாருங்க, சாப்பிடுற மாட்டியா, சாப்பிடுறது எவ்வளவு நேரத்துக்கு வயிற்றுல இருக்கும்? 3 மணி நேரத்துக்கு இருக்கும், அப்புறம் போயிடும். போகாட்டி அது மேற்கொண்டு கஷ்டம். புரியுதா? ஆனா படிக்கிற படிப்பு 7 ஜென்மத்துக்கு நம்மளை விட்டுட்டு போகாது. இன்னைக்கு படிச்சா 7 ஜென்மத்துக்கும் போகாது. நான் சொல்லல, திருவள்ளுவர் பேசுகிறார். ஒருமைக்கண் தாம் கற்ற கல்வி ஒருவருக்கு எடுமையும் ஏமாப்புடைத்து. அதனால இங்கே 3 புத்தகங்கள் வைத்திருக்கிறார்கள். இந்த முதல் புஸ்தகம் என்ன தெரியுமா? இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்களுக்கு 9 கோயில்கள். இந்த நகரத்தால் ஒரு சின்ன விஷயம் சொல்றேன், மற்றவங்களுக்கு தெரியணுங்கிறதுக்காக. கிட்டத்தட்ட 5000 ஆண்டுகளுக்கு முன்னால் காஞ்சிபுரத்தில் வாழ்ந்தவர்கள் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். 2000 வருஷத்துக்கு முன்னால் காவிரிப்பம்பட்டினத்தில் வாழ்ந்தவர்கள். 1300 வருஷத்துக்கு முன்னால் இப்ப இருக்கிற இந்த பள்ளத்தூர், காரைக்குடி, கண்டனூர், கோட்டையூர், தேவகோட்டை இந்த பகுதிக்கு வந்தவர்கள். அந்த காலத்தில் இருந்து இன்னைக்கு வரைக்கும் நம்முடைய தமிழ்நாட்டில் பாடல் பெற்ற திருக்கோயில்கள் 276. அதுல
150 திருக்கோயில்களுக்கு திருப்பணி செய்தவர்கள் இந்த நாட்டுக்கோட்டை செட்டியார்கள். என்கிட்ட இருக்கு 150 கோயில், என்ன யாரு பண்ணனா எவ்வளவு செலவு லிஸ்டே என்கிட்ட இருக்கு. இந்த நகரத்தார்களுக்கு 9 கோயில்கள் அவர்களுடைய குலதெய்வ கோயில்கள். அந்த 9 கோயில்களை பற்றிய ஒரு புத்தகம் 9 நகரத்தார் கோயில்கள். அருமையான புஸ்தகம், அருமையான பேப்பர், உள்ள 250 போட்டோஸ், நிறைய செய்திகளை பத்தி நான் ஒன்றும் சொல்லப்படாது. போட்டோஸ் ரொம்ப நல்லா இருக்கு. ஏன் சார் செய்திகளை பத்தி ஒன்றும் சொல்லக்கூடாதா? சொல்லக்கூடாது. ஏன்? அதையெல்லாம் எழுதுனது நான் தான். என்னை பத்தியே நான் சொல்லலாமா? படிச்சு பாருங்க, அப்புறம் உங்களுக்கு தெரியும். 9 நகர கோயில்கள், அதன் பெருமைகள் போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். உலகம் பூரா போகுது. உமா அழகப்பன்னு தேவகோட்டையை சேர்ந்தவர்கள், கோட்டையூரில் பிறந்தவர்கள், தேவகோட்டையில் வாழ்க்கைப்பட்டவர்கள், அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்க தான் இதுக்கு முயற்சி எடுத்து பண்ணினாங்க. இந்த புத்தகத்தை பார்த்தீங்களா? நம்ம வீடுகளில் அந்த காலத்தில் டேபிள் காப்பின்னு வைப்பாங்க. வீட்டுக்கு பெரியவங்க யாராவது வந்தால் டேபிளில் அது இருக்கும், பார்க்கறாப்புல படிக்கிறாப்புல வைப்பாங்க. இதை பார்க்கலாம், படிக்கலாம். இது என்ன விலை? அதில் 1500 ரூபா போட்டிருக்காங்க. அதுக்கு மேலே விலையாகும். குளோபல் பப்ளிகேஷன்ஸ். ஆனால் இங்கே 1000 ரூபாய்க்கு அதை தர்றாங்க. சார் சும்மா தரப்படாதா? நம்ம நாடு இலவசம் கொடுத்து தான் கெட்டு போச்சு. நான் அதுக்கு மேலே ஒன்றும் சொல்லப்படாது. ஏன் சார் இந்த பணம் கொடுத்து வாங்கினா இந்த பணம் எங்கே போகும்? அது எல்லாம் முக்கியம். இருங்க, கொஞ்சம் பொறுங்க, அடுத்தாப்படி சொல்றேன். இந்த புஸ்தகம் என்ன விலை? இங்கே 1000 ரூபா வெளியில வச்சிருக்காங்க. 2வது ஒரு புஸ்தகம், முருகனுடைய 6 படை வீடுகள். இந்த படையப்பான்னா தான் நமக்கெல்லாம் புரியும். 6 படை வீடுகள். 6 படை வீடுகளை பற்றி இதே மாதிரி நிறைய அற்புதமாக, ஒரு பக்கம் ஆங்கிலம், ஒரு பக்கம் தமிழ், அப்படி போட்டு அதே பப்ளிகேஷன்ஸ். இதுவும் 1000 ரூபாய். 3வது ரொம்ப முக்கியம், நம்ம சாலமன் பாப்பையா அவர்கள் 1330 திருக்குறளையும் திருக்குறள் அதிகார உரை என்று அதிகாரங்களில் சில மாற்றங்களை செய்து உரை எழுதியிருக்கிறார்கள். அதுவும் 1000 ரூபாய். சார் இந்த பணமெல்லாம் எங்கே போகுது? அதெல்லாம் முக்கியம். நம்முடைய சிவகாமி ஆட்சி அவர்கள் இதை பூரா விலை கொடுத்து வாங்கி எல்லாருக்கும் இப்போ அதை விற்பனை பண்ணி, விற்பனையில் எவ்வளவு தொகை வருதோ அதுக்கு சமமாக அவங்க ஒரு தொகையை போட்டு, இப்போ இது ஒரு 50,000 ரூபாய்க்கு விற்கிதுன்னு வச்சுங்க. 50 பேர் வாங்கினாலே 50,000 வந்துடுமே. 50,000 ரூபாய்க்கு விற்றால் அவங்க ஒரு 50,000 போடுறாங்க. ஆக 1,00,000 ரூபாய் அறப்பணிகளுக்கு, பல்வேறு நிறுவனங்களுக்கு அப்படியே நன்கொடையாக வழங்கப்படும். அப்போ உங்களுக்கு 2 in 1. 1 இந்த புஸ்தகத்தை படிக்கிறது, 2 உங்கள் பணம் அறப்பணிகளுக்கு சென்று சேருகிறது. இது எனக்கு கொடுக்கப்பட்ட கட்டளை. இந்த 3 புத்தகத்தையும் முதல்ல நீங்க படிச்சு பாருங்க. பல செய்திகள் கிடைக்கும். உங்களுக்கு தெரியாத செய்திகள் எல்லாம் கிடைக்கும். அவங்க ரெடியா? அவ்வளவுதான். நான் சொல்ல வேண்டியதை சொல்லிவிட்டேன். இருந்து கேட்ட எல்லாருக்கும் என்னுடைய நன்றி கலந்த வணக்கங்கள். எப்பவுமே இந்த நடுவில் வந்தது ஓரத்தில் ஒதுங்கிடணும், புரியுதா? அதனாலே இந்த மணமக்களை வாழ்த்தி இந்த வாய்ப்பை தந்த சிவகாமி கண்ணப்பன் அவர்கள் குடும்பத்தாருக்கு நம்முடைய நன்றியை தெரிவித்து, இங்கே வந்திருக்கக்கூடிய பெருமக்கள், சான்றோர்கள் எல்லாரையும் வாழ்த்தி இந்த மணமக்களை மீண்டும் பல்லாண்டு பல்லாண்டு வாழ்க என்று வாழ்த்தி இந்த உரையை மீனாட்சியின் திருவடிகளில் சமர்ப்பணமாக்கி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அருமையான ஒரு சொற்பொழிவை நான் ஏற்கனவே சொன்னது போன்று சொல்லுக்கு சொல் மீறுகின்ற ஐயா சொல்வேந்தர் அவர்களுடைய உரையை கேட்டிருப்பீர்கள்.